ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பதிவில் உங்களோட நான் என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கந்தசஷ்டி வரப்போகுது. ஸோ கந்தசஷ்டி விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அந்த விரத முறையை இதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த வருஷம் கந்தசஷ்டி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 27 வருது, சூரசம்ஹாரம். ஸோ அன்றைக்கி தான் கந்தசஷ்டி. நிறைய பேர் 48 நாள் விரதம், 30 நாள் விரதம், 21 நாள் விரதம், அதுவும் முடியாதவங்க 7 நாள் விரதம் கோயிலில் போய் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட உடல் நலன்லேருந்து உங்களோட வீட்டு சூழ்நிலைகள் இல்லை உங்களோட சூழ்நிலைகளை பொறுத்து விரத நாளை முடிவு பண்ணிக்கோங்க. விரதம் அப்படின்னா அதில் நிறைய முறைகள் இருக்குது. தண்ணீர் விரதம், பால் விரதம், பால் பழ விரதம், மிளகு விரதம், இளநீர் விரதம், இப்படி நிறைய இருக்குது. தண்ணீர் விரதம் அப்படின்னா தண்ணீரில் விரதம் இருக்கிறவங்க நாள் முழுக்க தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க. சாயங்காலம் விரதத்தை முடிச்சுட்டு சாப்பிட்டுப்பாங்க. பால் விரதம் அப்படின்னா பால் மட்டும் காலையிலையும் சாயங்காலம் மதியம் 3 வேளையும் பால் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. பால் பழ விரதம் அப்படின்னா காலையிலையும் சாமி கும்பிட்டுட்டு பால் பழம் எடுத்துப்பாங்க, மதியம் பால் பழம், சாயங்காலம் பால் பழம் எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்களோட உடல்நிலை அந்த மாதிரி இருக்கும். மிளகு விரதம் அப்படின்னா இந்த விரதம் தான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமாக எனக்கு இது கிடைச்சே ஆகணும், இத்தனை வருஷமாக நான் இதுக்கு போராடுறேன். முக்கியமாக குழந்தையே கூட எடுத்துக்கோங்களேன், இத்தனை வருஷமாக போராடுறேன், எனக்கு வேணும், இந்த வட்டம் நான் சஷ்டியில் இருக்கேன், எனக்கு அகப்பையில் குழந்தை வந்தே ஆகணும் அப்படின்னு அவ்வளோ இதாக விரதம் இருக்கவங்க, மிக 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 கடுமையாக அந்த விரதம் இருக்கவங்க தான் அந்த மிளகு விரதம் மோஸ்ட்லி எடுத்துப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் நைட்டு ஒரே ஒரு மிளகு, அடுத்த நாள் 2 மிளகு, அடுத்த நாள் 3 மிளகு, அடுத்த நாள் 4 மிளகு, இப்படி 6வது நாள் 6 மிளகு வரைக்கும் சாப்பிட்டுட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருப்பாங்க. இதை நம்ம 48 நாள் விரதம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பொருந்தாது. ஏன்னா உடல்நல ரொம்ப இதாகும். நீங்கள் 7 நாள் விரதம் இருப்பாங்களா இருந்தால் மட்டும் இந்த மிளகு விரதத்தை கடைப்பிடிங்க. இளநீர் விரதம்னா அதே மாதிரி தான், காலையில் மதியம் சாயங்காலம் விரதம் முடிக்கிறப்ப அப்படின்னு இளநீரை மட்டும் வச்சு விரதம் முடிச்சுக்கலாம். இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு தெரியல நிறைய பேருக்கு. நான் சொன்ன டேட் 48 நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ஆரம்பிக்குது. அதாவது செப்டம்பர் 10ஆம் தேதி ஆரம்பிக்குது. அன்னையிலேருந்து நீங்கள் 48 டேஸ் கணக்கு பண்ணி விரதம் இருந்துக்கலாம். எப்படின்னா, காலையில் எந்திரிச்சு குளிச்சு, இப்போ நீங்கள் குழந்தைக்காகவோ இல்லை எந்த காரணத்துக்காகவோ விரதம் இருக்கீங்க அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எப்பவும் போல் பூஜை அறையை நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருங்க. அந்த ஷட்கோண கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த படத்தில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஷட்கோண கோலம். இந்த ஷட்கோண கோலத்தை போட்டு அதில் அழகாக 6 தீபம், நீங்கள் வெறுமனா தீபம் ஏற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே ஒரே ஒரு அரிசி, அந்த அரிசி வச்சு மண் விளக்கு மோஸ்ட்லி ஏற்றுங்க. இப்போ பித்தளையில் ஓம் விளக்கு, வேல் விளக்கு அப்படின்லாம் வந்துருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, வேல் வச்சு கும்பிட்றது எல்லாமே ஓகே தான். பட் நம்ம அகல் தீபம் ஏற்றுற மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுலேயுமே கிடைக்காது. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஏற்றி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும். மண் தீபம் இல்லை, எங்களால் வாங்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த விளக்குகள் யூஸ் பண்ணிக்கலாம். வெண்கலமோ பித்தளையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மண் விளக்கு இருக்குல்ல, அகல் இருக்கு இல்லையா, அதை ஆறு தீபமாக அந்த ஷட்கோண கோலம் மேலே வச்சுட்டு நடுவில் அந்த சரவணபவா அந்த கோலம் போட்டதுக்கு நடுவில் ஓம் எழுதியிருக்கும் இல்லையா, அங்கே ஒரு கல்கண்டு கீழே வச்சு அது மேலே ஒரு பூ வச்சுருங்க. டெய்லி இந்த பூ நீங்கள் மாற்றிக்கணும். நீங்கள் காலையில் அந்த விளக்கு ஏற்றி ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைங்க. வச்சுட்டு சாமி கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு அதாவது அந்த காலையில் நீங்கள் வைக்கிற நெய்வேத்திய பொருள் சாயங்காலம் நீங்கள் சாப்பிடக்கூடிய பொருளாக இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் என்ன வைக்கலாம்? பானகம் வைக்கலாம், பழம் வைக்கலாம், சர்க்கரை பொரிகள், இந்த மாதிரியான விரத ஐட்டம்ஸ் நீங்கள் அப்போ வைக்கலாம். மதியம் போல் நீங்கள் விரதத்துக்கான சாப்பாடை நீங்கள் காலையிலே குளிச்சு முடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. மதியம் விரதத்துக்கான சாப்பாடை நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பொங்கலோ இல்லை கல்கண்டு சாதமோ எதுவும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக ஈஸியாக ரெடி பண்ண முடியுமோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சாயங்காலம் பூஜைக்கு 5:30க்கெலாம் ரெடி பண்ணிடுங்க. 6 மணிக்கு விளக்கேற்றி நீங்கள் பூஜை பண்ணி உங்கள் விரதத்தை முடிச்சுட்டு காலையில் நீங்கள் வச்சிங்க இல்லையா, அந்த பானகமோ சக்கரை பொரிகள் எதுவோ பழமோ எதுவோ அதை சாப்பிட்டு நீங்கள் என்ன விரதம் இருக்கீங்களோ அந்த விரதத்தை முருகனோட காதில் படுற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. சொல்லிவிட்டு, இந்த விரதத்தை எனக்கு நிறைவேற்றி கொடு முருகா, அதுக்காக தான் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த
அந்த பழத்தையோ இல்லை இந்த காலையில் வச்ச அந்த பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எப்பவும் போல் அந்த இப்போ சாயங்காலம் படைச்சிங்க இல்லையா, அந்த பிரசாதத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து கொடுத்து தாராளமாக சாப்பிட்லாம். இந்த வருஷம் நீங்கள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த சஷ்டிக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் நினச்சது நடக்கும். சஷ்டி விரதம் முடிச்சுட்டு சப்போஸ் நீங்கள் ஒரு வாரம் இருக்கீங்க இல்லை 21 நாள் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துக்கு பக்கத்தில் முருகன் கோயில் இருந்தால் நீங்கள் போயிட்டு வாங்க. 48 நாள் விரதம் இருக்கிறவங்க வந்து வாரம் ஒரு நாள் உங்களால் டெய்லி போக முடிஞ்சால் போயிட்டு வந்துடுங்க, சந்தோஷம். அப்படி இல்லை அப்படின்னா வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் போய் முருகனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க. 7 நாள் விரதம் இருக்கிறவங்க வந்து முருகன் கோயிலில் போய் 7வது நாள் சஷ்டி அன்னைக்கு வந்து விரதம் இருக்கிறவங்க போய் அங்கே கும்பிட்டுட்டு முருகனுக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் சஷ்டிக்குள்ளே நீங்கள் நினைக்கிற காரியம் எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து சஷ்டியில் சுவாமி சிலைகளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாமா, வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து பண்ணலாம், அது உங்களோட விருப்பம்தான். முடிஞ்ச அளவுக்கு பாலும் தேனும் கொண்டு கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கலாம், அதுவுமே நல்ல பலனை தரும். நீங்கள் எப்போ பூஜை பண்ணுற மாதிரி பண்ணுறப்போ அபிஷேகமும் சேர்த்து பண்ணிக்கோங்க. சஷ்டியை பற்றின உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அதுக்கு ஷார்ட்ஸில் ஆன்சர் கொடுக்குறேன். தேங்க்யூ.